இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சாருடைய டைரக்ஷனில் வரக்கூடிய மூவி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அவருடைய மூவி வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியும். இப்போ கூட ஒரு இட்லி கடை படத்துடைய செகண்ட் லுக், ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் லுக் வந்து நம்ம அருண் விஜய் சார் வேறு பண்ணுறாரு. ஜிவி சார் மியூசிக் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. கோல்டன் பேரோலாம் ரொம்ப செம்ம ஹிட்டான ஒரு வைபான பாட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாட்டு. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டுமே ரொம்ப தரமாக பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி சார். ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு சின்ன வயசில் இந்த ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள சொல்லி படங்கள் போடுவாங்க. அதிரடி, வேழன், காதல் புதன் சொல்லிட்டு ஒவ்வொன்றா போடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாகவே காதல் மாதம்னு சொல்லிட்டு 90 கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லி அப்போல்லாம் படம் போடுவாங்க சேனலில். அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாகவே காதல் மாதம். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு படம் வெளியாகிருக்கு. அதுதான் ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. அதான் பார்க்க போகிறோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், தனுஷ் சாருடைய டைரக்ஷனில் வரக்கூடியது. தமிழ்லைன்லேயே நம்ம தனுஷ் சார் வந்து செம்மையாக இருக்கார். வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 ஏய் ஏய் ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. ஓகே. இது ஒரு பையன், இது ஒரு இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. ஓகே. அப்போ இந்த பையன் யாரு? ஆம் பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. ஓகே. நீங்க குக்கா? நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு எவ்வளவு சம்பளம்? Do you drink? Do you smoke? சாவடா. இப்ப நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன், ஓகே. இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஓகே. அப்போ இந்த பொண்ணு யாரு? மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆஹா. இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ரெடிகுலஸ். வர்ற மாதிரிங்க செய்ய. பிரபு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். ஓப்பனாவே சொல்றேன், பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் கேர். உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காதடா. I want to marry you. Let's get married. So cute. ஜிவி கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. ஏய், இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட். சான்ஸே இல்லை. ஏய், அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்டா. மிஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா மூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். நினைவிக்கும். ஜாலியாக வாங்க. ஏய் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வைஸ் செம்மையாக இருக்குங்க. செம்ம கட்டு ட்ரெய்லரு. ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர். அதுவும் தனுஷ் சார் லுக்கு வந்து செம்மையாக இருக்குது. அதுவும் ஜிவி சாருடைய மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக சொன்ன டைலாக் மாதிரி தான் படம் வந்து ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு குழப்பம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது காதல் ஃபெயில்டா, இந்த ரெண்டு குழப்பத்துக்கு நடுவில் கதை ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு வழியாக சொல்லாமல் அது ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஏதோ ஒரு சம்திங் ஏதோ மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி ஃபன்னாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. தனுஷ் சார் டைரக்ஷன் தான் சொல்லவா வேணும். ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவர் வந்து காதல் வந்து ரொம்ப அழகாக காட்டுறவர். செகண்ட் படத்தில் வந்து ரத்தம் தெளிக்கிற சம்பவம் நிறைய பண்ணியிருக்காரு. மூணாவது இட்லி கடை. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எந்த மாதிரி சேனலில் எப்படி செய்ய போகிறாருன்னு தெரியல. இப்போது வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், இதுவும் நல்ல ஒரு ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிவி சாரும் தனுஷ் சார் அவங்க ரெண்டு பேருடைய மியூசிக்கில் வர பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுவும் ஜிவி சார் மேஜிக்கல் தான். சரியான மேஜிக்கல் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் இந்த பிஜிஎம்லயும் மேஜிக் செம்மையா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருடைய காம்போ வந்து சரியான காம்போ. அதாவது இந்த பக்கம் டியா இருக்கட்டும், இந்த பக்கம் ஜிவியா இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய காம்போல வர பாடல்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ள போய் ட்ராவல் ஆகுற மாரி தான் இருக்கும். மேஜிக்கல் வேர்ல்டுல போன மாரி தான் இருக்கும். அதே மாரி தான் இது ஃபர்ஸ்ட்டு சிங்கிளும் வெளியாயிருந்தது. செகண்டு இப்போ 4த்து கூட வெளியாயிருக்கு. 4 பாட்டுமே எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டு. ட்ரெய்லரும் ரொம்ப ரொம்ப ஃபன்ஃபுல்லா செம்மையா இருக்கு. படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப புடிச்சிருக்குங்க. 4 பேர வச்சு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியா போய்க்கிட்டு இருக்கு. நல்லாருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நம்ம தனுஷ் சாருடைய சிஸ்டருடைய சன் தான் இந்த படத்துல ஹீரோவா பண்றாரு. பவினிஷ் அவர் தான் பண்றாரு. அப்புறம் வந்து மலையாள ஆக்டர் தெப்பு தாமஸ் அவங்க பண்றாங்க. மேத்யூ தாமஸ் அவங்க பண்றாங்க. அப்புறம் வந்து விஸ்வாசம் என்ன எரிந்தால் படத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. கனிகா அவங்க தான் ஹீரோவா பண்றாங்க. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. சரண்யா பொன்வண்ணன் மேம் இருக்காங்க. அப்புறம் சரத்குமார் சார் இருக்காங்க. அப்புறம் ஆடுகளம் நெறையன்னு சொல்லிட்டு இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் நெறைய ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. எனக்கு இப்ப எப்படி சொல்றது? பவினேஷ பார்க்கும்போது அவர பார்க்கும்போது நம்ம தனுஷ் சாருடைய கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன்ல வந்துட்டு போன மாரி தெரிஞ்சது. ஃப்ரேம் பை ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த கல்யாண சீக்வென்ஸ்ல அவரு உட்கார்ந்து பார்க்கும்போதெல்லாம் இந்த திருவிடையாடல் ஆரம்பம் படத்துல வந்து கிளைமாக்ஸ் சீன் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? அவர் வந்து ஸ்டேயாவ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து இங்க ஒரு 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 பொண்ணுகிட்ட பேசுற மாரி இருக்கும். அப்புறம் அந்த சீக்வென்ஸ் சீனு டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு போச்சு. அவரு அந்த உட்கார்ற இப்போ இதுல இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.